இந்த விஷயம் அதாவது வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது ஒரு குறிக்கப்பட்ட தொகையை கட்டி முடிச்ச பிற்பாடு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவ வந்து ஏன் அப்படி இப்படி ஒரு குறிக்கப்பட்ட காரணத்துக்குள்ள கட்டி முடிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் செய்யறது இல்ல? என்னன்னு சொன்னால் இப்ப உதாரணமாக ஒரு ஆளுக்கு 200,000 இன்சூரன்ஸ் தேவையாக இருந்தால் அவருக்கு ஒரு 50 ரூபா தான் பே பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமானால் 50 ரூபாய்க்கு அவர் என்ன வாங்கலாம்? 200,000க்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் கவரேஜ் அந்த 50 ரூபா தான் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்று சொன்னால் அவர் டேர்மை தான் வாங்குவது புத்திசாலித்தனமாக இருக்கும். அதற்கு பதிலாக அவர் வேண்ட 50,000 ரூபாய்க்கு 20 வருஷத்திலே கட்டி முடிக்கிற பிளானே 50 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் அவருக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்து 200,000. ஏனென்றால் அவருக்கு மோர்கேஜ் 200,000 இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு 2-3 சின்ன பிள்ளைகள் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களுக்கு அந்த லிமிடெட் பேயை கொடுக்காமல் குறைந்த காசிலே கூடிய கவரேஜை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த 20 வருட டேர்ம் எடுத்தால் அவர்களுக்கு 2-3 வயதிலே பிள்ளைகள் இருந்தால் அந்த டேர்ம் வந்து மச்சுவர் பண்ணும் பொழுது 20 வருடத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள். அதன் பின்னர் அவர் தனக்கு விரும்பிய மாதிரி அந்த பாலிசியை மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அந்த டேர்மை அவர் விரும்பிய மாதிரி 20 வருஷத்தில் கட்டி முடிக்க முடிய மாதிரியோ அல்ல லைவுக்கோ மாற்றிக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் 200,000 இன்சூரன்ஸ் தேவையாக இருக்கின்ற ஒருவர் 10 வருடத்திலே அல்லது 20 வருடத்திலே தான் அந்த பாலிசியை கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இன்சூரன்ஸ் தொகையை குறைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்காது. எனவே உங்களுக்கு கெப்பாசிட்டி இப்போ 300,000க்கு 10 வருடத்திலேயோ அல்லது 20 வருடத்திலேயோ அந்த இன்சூரன்ஸை கட்டி முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமே ஆனால் நீங்கள் அதை எடுக்கலாம். அதை பற்றி ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற முறையிலே அதை எடுக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு தேவைப்பட்ட இன்சூரன்ஸின் தொகையை குறைக்காமல் வைத்துக் கொள்வது மிக முக்கியமாக கருத்து கொள்ள வேண்டும். என்று சொன்னா பலர் வந்து நான் பார்த்திருக்கேன். சில வந்து நான் அந்த போன கிழமை ஒரு கிளையண்ட்டை போகும் பொழுது அவர் இந்த ரேடியோ நிகழ்ச்சியை தான் கால் பண்ணி கேட்டார் என்றால் அவருக்கு வந்து ஹஸ்பண்ட் பாய் 3 பிள்ளைகள். அப்ப அவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் செய்தவர் ஒரு வேறு நாட்டுக்காரவர். அவர் என்ன மாதிரி இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறார் என்றால் ஹஸ்பண்டுக்கு 100,000, வைஃபுக்கு 100,000, 3 பிள்ளைகளுக்கும் 100,000, 500,000 இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கின்றார். இன்க்ளூடிங் 3 வயது, 4 வயது, 5 வயது பிள்ளைகளுக்கு கூட. அப்ப அவருடைய மந்த்லி பேமெண்ட் வந்து $185 இருந்தது. அப்ப அவர் அந்த இன்சூரன்ஸை கொடுக்கும் பொழுது அவர் கவனிக்கவில்லை. என்னன்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு ஆள் தான் அதுல இன்கம் அந்த ஃபேமிலியில, வைஃபும் வேலையில, பிள்ளைகளும் படிக்கணும், அவர் மட்டும்தான் அந்த இன்கம் மேக் பண்ணுகின்றார். அதே நேரத்திலே 5 பேருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த இன்சூரன்ஸ் கொடுக்கும் பொழுது அவற்ற நோக்கம் என்ன? 500,000க்கு 185க்கு தான் இன்சூரன்ஸ் கொடுத்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த எடுத்த நபருக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அந்த இன்சூரன்ஸ் $185 கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகின்றது. ஒன்று அவருக்கு கட்ட முடியாம இருக்கலாம், அல்லது வந்து அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டாலோ அவருக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலோ ஒரு 100,000 தான் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்க போகின்றது. ஆனால் அப்படி கிடைத்தாலும் கூட அல்லது அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் பொழுது மற்ற 4 பேர்த்த இன்சூரன்ஸ் காசும் அவருக்கு கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அப்ப நாங்கள் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸை கொடுக்கும் பொழுது யாருக்கு இன்சூரன்ஸ் தேவை, அவர் அந்த இன்சூரன்ஸ் தனக்கு மட்டுமே ஒரு 2 இல்ல 300,000 ஒரு $100 எடுத்திருந்தாரே ஆனால் அவர் தொடர்ந்தும் அந்த பணத்தொகையை கட்ட முடியும். மற்றது அந்த ஃபேமிலியிலே அவருக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த ஹோல் ஃபேமிலியும் எஃபெக்ட் பண்ணப்படும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ் இருந்தும் பிரயோசனம் இல்லை, தொடர்ந்தும் அவரால் அந்த பிள்ளைகளுக்குரிய இன்சூரன்ஸை கட்ட முடியாது. அப்ப அந்த இன்சூரன்ஸை கொடுக்கும் பொழுது நாங்கள் யார் அந்த ஃபேமிலியிலே முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டுமோ அவருக்கு தான் அந்த இன்சூரன்ஸை செய்ய வேண்டும். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 300,000 கண்டாலும் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவருடைய மோர்கேஜ் இருக்கின்றது 300,000க்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த குறிப்பிட்ட அந்த பணம் மேக் பண்ணுவதற்கு மட்டும் இன்சூரன்ஸ் செய்யாமல் அந்த வைஃபுக்கு மற்ற 3 சின்ன பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸை செய்து கொடுத்திருப்பதன் மூலம் அவர் அந்த சரியான ஒரு ப்ரொடெக்ஷனை அந்த ஃபேமிலிக்கு கொடுக்க தவறிவிட்டார். இப்ப அப்படியான ஒரு சிச்சுவேஷன்லயே அவருக்கு வந்து அவர் 4 வருஷம் காசு கட்டின பின்னர் தொடர்ந்தும் அந்த காசை கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு வேலை இழக்கும் பொழுது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தொடர்ந்தும் அவர் அந்த மாதாந்த தொகையை $185 கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் இப்ப ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சிச்சுவேஷன்லயே அவர் அந்த மிச்ச பாலிசிகளை கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி ஒரு தேவையில்லாமல் ஒரு இன்சூரன்ஸை செய்யும் பொழுது பலர் இதனாலே பாதிக்கப்படுகின்றார்கள்.
எனவே அந்த இன்சூரன்ஸை செய்யும் பொழுது மிக முக்கியமாக யாருக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும், எவ்வளவு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்பதை மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். நான் அந்த குறிப்பிட்ட நபரை கால் பண்ணி கேட்கும் பொழுது எனக்கே கவலையாயிருந்தேன் என்று சொன்னால், அவருக்கு இப்பொழுது வேலை இல்லை என்று சொன்னால் அல்லது வேலையில் சம்பளம் குறைவாக 2 வேலை செய்து போட்டு ஒரு வேலைக்கு மாறும் பொழுது அவருக்கு அந்த பெரிய தொகை பணத்தை கட்டுவது கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப 4 வருஷம் கட்டின பணம் என்ன நடக்கும்? ஒன்றுமே அவருக்கு அந்த பணம் கிடைக்காது. 4 வருஷத்துக்கு அவ்வளவு காலம் கட்டிய பணம் அவருக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் இப்பொழுது 4 பேருடைய இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண கூட அவருக்கு 100,000 தான் இன்சூரன்ஸ் இருக்கின்றது. அப்படி 100,000 இன்சூரன்ஸ் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தால், அவருடைய வருத்தம் அதன் பின்னர் ஏற்பட்டிருந்தால் அவருடைய இன்சூரன்ஸ் தொகையை கூட கூட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். எனவே அந்த இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் தேவை என்பதை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு சரியான பிளானை முறைப்படி செய்வதன் மூலம்தான் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எனவே இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது இந்த பிரைஸை மட்டும் பார்க்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வாறான இன்சூரன்ஸ் தேவை, யாருக்கு இன்சூரன்ஸ் தேவை, நீங்கள் தொடர்ந்தும் அந்த இன்சூரன்ஸை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும். பலர் 20 வருடத்திலே கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு மீறிய அளவிலே அந்த ஆசையிலே அந்த இன்சூரன்ஸை அல்லது ஆசையை காட்டி அந்த இன்சூரன்ஸை 20 கட்டி முடிக்கலாம் என்று பலர் அந்த இன்சூரன்ஸை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையாக தவறு என்றே கூறுவேன். நான் பல நேயர்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுது தொடர்ந்தும் அதை நீங்கள் கட்டக்கூடிய ஒரு வசதி இருக்குமே, ஆனால் அப்படியான ஒரு பிளானை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் ஷார்ட் டேர்மை திங்க் பண்ணி போட்டு லாங் டேர்முக்கு உங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அந்த இன்சூரன்ஸை எப்படி கொண்டு செலுத்த முடியும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு டிசேபிலிட்டியோ அல்லது ஒரு வருத்தம் வந்தாலோ அப்படியான பல சந்தர்ப்பங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த இன்சூரன்ஸை எடுப்பீர்களே, ஆனால் தொடர்ந்து நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கட்டிக்கொண்டு அதன் முழு பலனையும் பெறக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான விடயங்கள், அதாவது பெரும்பாலானவர்கள், பெரும்பாலான மக்கள் இந்த காப்புறுதி பற்றி பூரணமான விஷயங்களை தெரிந்தோடு இப்ப நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் காப்புறுதி செய்ய போனீங்களா, அவர்கள் அந்த வீட்டு குழந்தைகளே முழுமையாக இன்டர்நெட்ல எல்லா கம்பெனியும் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன எங்கெங்க எப்படி எல்லாம் பூரணமான ஒரு அவையிலே ஒரு ஒர்க் ஷாப் அது ஒரு ஹோம் ஒர்க் செய்து வச்சிருப்பார்கள். என்ன ஒரு ஃபுல்லா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் இந்த பேக்ரவுண்ட் என்னென்ன செய்தால் என்ன அவையில் நீங்க போய் சைன் பண்றதுதான் வேலையா இருக்கும் போலியே பெரும்பாலானவர்கள் எல்லோருமே ஒரு ஹோம் ஒர்க் செய்து தான் இருக்கிறார்கள். அப்படி செய்வது நல்ல என்னன்னு சொன்னால் அப்படியான சிச்சுவேஷன் குறைவு. என்னன்னு சொன்னால் அப்படி ஒரு ஹோம் ஒர்க் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு ஹோம் ஒர்க் செய்து என்ன கம்பெனி நல்லம் அல்லது இப்ப அந்த பிரீமியம் எவ்வளவு, அந்த ஃபியூச்சர்ல அந்த என்ன பிரீமியம் எவ்வளவு ஆயிருக்கும் என்று அப்படி அந்த கேள்விகளை கேட்டு அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அவள் தொடர்ந்து அந்த இன்சூரன்ஸை லைவ் லாங்காக வைத்திருக்க போகின்றார்கள். ஒரு லைவ் லாங்காக பே பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸை அல்லது மந்த்லி பேமெண்டை நீங்கள் கட்ட தொடங்கும் பொழுது மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டு பல விடயங்களையும் அலசி ஆராய்ந்து அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கின்றது. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க கவலைப்பட தேவையில்லை, நல்லதா எடுத்திருக்கலாமே, அந்த நேரம் அந்த கம்பெனியில எடுத்திருக்கலாமே, அல்லது அப்படியான இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாமே என்று கவலைப்படாமல் சரியாக இருந்து சரியான விளக்கத்தை பெற்று அதன் பின்னர் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது மிக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்களேன். 416-315-8100. இது உங்களுடைய செல் நம்பர். ஆபீஸ் நம்பர் 416-298-4722.